ஹாய் வீவர்ஸ், வணக்கம். உங்கள் கிரிக்கெட் ஜோதிடம் அருண். இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம 2 மேட்ச் போட்டிருந்தோம். 2 மேட்ச்லையும் நம்ம சொன்ன மாதிரியே ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா கிரகங்கள் அதான் சொல்லுது. அதை சொல்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்லலை, அது கட்டம் சொல்லுது. இன்றைக்கும் மத்தியானம் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் டு ஜிடி குஜராத், சன்ரைசர்ஸ் ஆஃப் குஜராத். இது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான். ரூல்ஸ் எதுவும் மாறல. 3 நாள் கழிச்சு தான் ரூல்ஸ் மாறும். ரூல்ஸ் இப்போ இது நடக்கிறதெல்லாம் ஒரே ரூல்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஷார்ட்டாக சொல்கிறேன், புரியுற மாதிரி சொல்லணும்னா, டாஸை ஜெயிச்சு பவுல் பண்ணுறவங்க ஆப்போசிட் அணிக்கு போயிடுவாங்க. 7வது இடத்துக்கு போயிடுவாங்க. 7வது பாவம் சொல்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. இவங்க லக்னோ பிறக்கும் போது சிம்ம லக்னம் பிறக்குது மதியான மேட்ச் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 7வது பாவத்துக்கு போயிடுவாங்க. இவங்க வின் பண்ணி இவங்க டாஸ் ஜெயிச்சு நீங்கள் மேட்சை ஜெயிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் டாஸ் டு பவுல். டாஸ் ஜெயிச்சு பவுல் பண்ணால் அதுக்கு அதான் அர்த்தம். இது இப்போ லக்னம் பிறக்குது. இப்போ லக்னம் பிறக்கிறது, அந்த டாஸ் பிறக்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ டாஸ் ஜெயிக்கிறாங்கன்னா, இப்போ எஸ்ஆர்சி டாஸ் ஜெயிக்கிறாங்கன்னா, நான் பவுல் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா, அது 7ஆம் பாவத்தை குறிக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னும் போது மேட்ச் ஆப்போசிட்டில் மாறிடும். இதே அவங்க பவுல் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறேன்னா மேட்ச் இவங்க கையில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ எஸ்ஆர்சி ஒரு டீம் சொல்லும்போது இப்போ எஸ்ஆர்எஸ்ஸே வச்சுக்குவோம். எஸ்ஆர்எஸ் டாஸ் ஜெயிச்சிச்சு. பவுலிங் பண்ணுறாங்களா, ஃபீல்டிங் பேட்டிங் பண்ணுறாங்களா? பவுலிங் பண்ணால் எஸ்ஆர்எஸ் சிம்ம லக்னத்தில் பிறந்துருச்சு. அவங்க பவுலிங் போடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆப்போசிட்டு காரங்க கும்பத்துக்கு போயிடும். ஆப்போசிட்டுக்காரங்க குஜராத்து கும்பம் ஆகிடும். குஜராத்து கும்பம் ஆனால் அப்படின்னாச்சுன்னா, குஜராத் கும்பம் லக்னம் இப்போ கும்பம் ஆப்போசிட் ஆளுங்க கொஞ்சம் டவுனில் இருக்காங்க. எல்லா கிரகமும் குரு சாரம் வாங்கியிருக்கு. அப்படின்னும் போது இவங்க டாஸ் ஜெயிச்சாங்களா எஸ்ஆர்ஹெச், அப்படிங்கும் போது எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிக்கும். இது நான் சொல்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் அதான் தேரி, கட்டம் அதான் சொல்லுது. பார்ப்போம், வழக்கம் போல் பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரீம் லெவலுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். ட்ரீம் லெவலுக்கு போடுற மாரி தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கனால அவங்களுக்கு யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க. இப்போ பவுலிங் பொறுத்து தான் நம்ம டாஸ் ஜெயிச்சு பவுலிங்காக பேட்டிங்காக ஒரு டீம் தேர்வு செய்யறதை பொறுத்து தான் நம்ம எது தோக்குது எது ஜெயிக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ டாஸ் ஜெயிக்கிற ஆராய்ச்சியில் கூட போய்கிட்டு இருக்கேன். நான் இப்போ டாஸ் ஜெயிக்கிறதுக்கு கூட சீக்கிரமாக கணிச்சு சொல்லிவிடுவேன் நான். ஆனால் டாஸ் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாலாம் ரெடி பண்ண வேண்டியது. இது மேட்ச்சை கணிக்கிறதுக்கு ஃபார்முலா ரெடி பண்ணிட்டேன். அதுதான் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும்னா டாஸ் ஜெயிக்கணும். டாஸ் ஜெயிச்சாவே எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிச்சு மத்தியானம் மேட்ச்சு. ஏன்னா சிம்ம லக்னம் மத்தியானம் மேட்ச் ஆரம்பிக்கும் போது 3:30 மணிக்கு சிம்ம லக்னம் பிறகு. அப்படின்னும் போது சிம்ம லக்னம் ஆப்போசிட் அணி கும்பமாக மாறிடு. இதுதான் நிலவரம். கரெக்டாக இதான் சொல்லுது. டாஸை ஜெயிச்சு பொறுத்து தான் சொல்கிறோம். நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். தொடர்ந்து யார் ஜெயிக்கிறாங்க. 3 நாளில் கிரகங்கள் வேறு சாரத்தில் மாற ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்து கொள்ளுங்களே இருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் கிரிக்கெட் ஜோதிடம் அஸ்ட்ரோ ஆர்வம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். அடுத்தது ஃபேஸ்புக்கு சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம், பேஜ். அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.